கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 Kings 19th chapter 11ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்கலாம். 11th verse. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. And he said, Go forth and stand upon the mount before the Lord. And behold, the Lord passed by, and a great and strong wind rent the mountains, and brake in pieces the rocks before the Lord. But the Lord was not in the wind, and after the wind an earthquake, but the Lord was not in the earthquake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு மனிதனிடத்தில் தெய்வம் வந்து பேசுகிறார், நீ வெளியே வந்து நில். Here to a man Lord spoke, come out and stand. நாம் கடந்த 2 நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது When we saw in the past 2 days, ஒரு சிலரை தெய்வம் கையை பிடித்து இழுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned few were caught hold by God and brought ஒரு out. சிலரை தூதர்களை அனுப்பி அவர்களை இழுத்துக்கொண்டு வெளியே வந்ததாக நாம் பார்த்தோம். Some Lord sent angels and brought them out. சில நேரங்களிலே கல்லறை வாசல்ல போய் அவனை கூப்பிட்டதாக பார்த்தோம். In certain occasion he went to the doorstep of the sepulchre and called ஆனா them out. இன்றைக்கு நாம் பார்க்கிற 3 பேரும் ஆண்டவர் போய் அவர்களோடு பேசுவாரே தவிர அவர்கள்தான் வெளியே வர வேண்டும். Today what we are going to see, all the 3 persons Lord will call them, give them a call, but they will have to come out on their own. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னேன் மனிதனுக்கு அந்த சக்தி இல்லன்னு. Little before I said men did not have this power. ஆனா இப்ப சொல்லுகிறேன் அவன் தான் வெளியே வரணும்னு சொல்றேன். But now I say they will have to come out on their own. எப்படி அவனால் வெளியே வர முடியும்? அதுக்கு தான் அபிஷேகம் அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. How he is able to come out, for that purpose anointing was given to him. அபிஷேகம் பெற்றவனை போய் கையை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டாம். அவனுக்கு உள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Anointed person, we don't need to pull him out. There is anointing which is in, which is greater than this world. It is in him, it will bring him out. இந்த வல்லமையை வைத்துக்கொண்டு என்னால முடியலன்னு சொன்னீனா நீ தவறு செய்கிறாய். Having this power in you, if you say it is not possible for me, you are doing a mistake. இன்னைக்கு अनेகருக்கு அப்படிதான் இருக்கிறது. Today many are in this state. பரிசுத்த ஆவியை அவர்கள் பயிற்சிவிக்கவில்லை. They have not practiced the Holy Spirit. இன்னைக்கு अनेகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். Many are like this. ஒரு மனுஷன் வந்து கப்பல்ல பயணப்பட்டான். A man who was voyaging in a ship. அவனுக்கு ரொம்ப துக்கம். He had a great sorrow. டிக்கெட் மட்டும் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. They got only a ticket. சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி. Nothing, money was not given for him to eat. அப்படினால சாப்பாட்டு டயத்துல அவன் போகவே மாட்டான். அங்கேயே ரூம்லயே உட்கார்ந்துக்குவான். That is why in the time of meal he will not go to that restaurant and he will remain in the place itself. 2-3 டைம் பார்த்தாங்க இவன் வந்து சாப்பிடுறதுக்கே வரல. 2 or 3 times they noticed he did not come and eat. அப்ப கூட பயணப்பட்டவங்க கேட்டாங்க. Those who journeyed with him asked him, என்னப்பா பிரச்சனை? what is wrong with you? உனக்கு உடம்புக்கு சரியில்லையா? Are you sick? இல்ல வாழ்க்கையில ஏதாவது விரக்தி அடைஞ்சு வர்றியா? Are you frustrated in your life? என்ன காரணத்துக்காக நீ சாப்பிடுற இடத்துக்கு வர்றதே இல்ல? Why are you not coming to eat? அப்பதான் அவன் சொன்னா, then he said, எனக்கு வந்து கேண்டீன்ல சாப்பிடுறதுக்கு மெஸ்ல சாப்பிடுறதுக்கு எனக்கு கையில காசு இல்ல. I don't have money to come and eat in the mess. தம்பி உனக்கு விஷயம் தெரியாதா? நீ டிக்கெட்லயோ நீ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ பே பண்ணி இருக்கறேன்னு சொன்னாங்க. Brother, you don't know, in ticket itself we have paid all the money for that. அதுக்கு அவனுக்கு வெளிச்சம் உதிச்சது, நம்முடைய டிக்கெட்லயே அதெல்லாம் சேர்த்து பே பண்ணி இருக்கறோம். Then only dawned unto him that all money is paid in the ticket itself. இப்படி எத்தனையோ இன்சிடென்ட் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். We can say many incidents like this. நமக்கு अनेகருக்கு சரியான பரிசுத்த ஆவியை குறித்த தெளிவான அறிவு இல்ல. Many of us do not know right understanding about Holy Spirit. ஒரு கப்பல் பயணப்பட்டு கொண்டிருந்தது. A ship was on its journey. அந்த கப்பல்ல நல்ல தண்ணி அந்த தண்ணியை ட்ரீட் பண்ணி கொடுக்கிற அந்த மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. The machine which treated the potable water, it was under repair. குடி தண்ணீர் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. They suffered because they lacked drinking water. பக்கத்துல போன ஷிப்பை அவங்க கால் பண்ணாங்க. They called the ship which was passing next by. எங்களுக்கு தண்ணி இல்ல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. We don't need water, can you help us? அங்க இருந்து ரிசல்ட் வந்துச்சு, கடல்ல எடுத்து குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. A response said you can take it from sea and drink. அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. They were grieved much. என்னடா இந்த நாட்டுல இவ்வளவு மனிதாபிமானம் இல்லாம போறானே எல்லாரும். There is no humanity in people நம்ம here. யாருக்காவது இல்லனா உடனே போய் உதவி செய்வோமே. If there is somebody is lacking, we will go and help them. சரி, அடுத்த ஷிப் போச்சு. Another ship passed by. அங்கேயும் கேட்டா அவனும் இதே தான் சொல்லிட்டு போறான். Even when he also replied, you take it from the sea and drink. நேரங்கள் போய் கொண்டிருந்தது, தண்ணி கிடைச்ச பாடில்ல. Hours were passing, but they did not get water. கடைசில அவங்க வேற வழியே இல்ல அப்படின்னு தண்ணியை மொண்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Finally they drank water from sea itself. தண்ணி எடுத்து குடிச்சா நல்ல தண்ணி. When they started drinking, it was a drinking water. அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. They were astonished. என்ன நடந்தது? What happened? ஒரு பெரிய ஆறு அந்த இடத்துல வந்து சங்கமிக்கிறது. A great river comes and joins sea in that place. அது எவ்வளவோ மைல் அடி தூரத்துல இருந்து வேகமாக வர்றதுனால அந்த தண்ணீர் இந்த கடல் தண்ணியில ஒரு குறிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் தன்னுடைய வேகத்தை காட்டுது. அந்த இடத்துல தான் இவங்க இருந்தாங்க. Because it comes with a great speed, this good water comes into that sea. நமக்கு பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு நாலேஜ் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தேவை. Christians, we need good understanding about Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தெளிவான
தெளிவான அறிவில்லாதபடினால் தான் நாம் வாழ்க்கையில சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். Because we don't have a right understanding about Holy Spirit in our life, we become weary. சில நேரங்களில் தடுமாறி விடுகிறோம். Sometimes we stumble. சில நேரங்களில் பைபிளை கீழே வைத்து விடுகிறோம். Sometimes we keep Bible சில down. நேரத்தில் ஆவியில நிரம்பாமல் விட்டு விடுகிறோம். Sometimes we miss filling in spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது ஒரு எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். This incident happened in the life of prophet Elijah. அவனை தான் தேவன் வந்து கூப்பிடுகிறார். To him Lord called. நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில். You come out and stand before me. யார் இந்த எலியா? Who is this Elijah? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. He was an anointed powerful prophet. இவனை குறித்து நீங்கள் வேதத்திலே அறிமுகப்படுத்தும் பொழுது When Elijah was introduced in Bible, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன். he used to stand before the Lord. நாம் ஒவ்வொருவரும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றப்படக்கூடியவர்கள். Everyone will have to be seen worthy to stand before Son of God. 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கும் பொழுது 1 Kings 17:1 we read. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்னா அவனுடைய தன்மை என்ன, தெய்வீக வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். We can understand a man who is standing before the Lord, what are his நாம் எல்லாரும் characters. தேவனுக்கு முன்பாக தான் இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. We are all before God, nothing is covered before him, all are naked in his eyes. ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்தக்கூடிய மனிதனுடைய சக்தி என்ன? But what is the power of a man who can make his life stand before God? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள். Anointed people, everyone, they stand before God. அந்த மனுஷனுடைய சக்தி என்ன? What is the power of that man? அவன் ஜெபிச்சா அப்படியே நடக்கும். If he prays, it will happen as it அவன் is. சொன்னான், இஸ்ரவேலிலே இந்த வருஷங்களில் என்னுடைய வார்த்தையின்படி அன்றி நான் ஜெபிச்சாதான் அடுத்து மழையும் பெய்யணும் பனியும் பெய்யணும். In the nation of Israel, only according to my word there will be rain or dew. அது பெருமையா? Is it a pride? இல்ல, தன்னுடைய ஜெபத்துல அவனுக்கு ஒரு பூரண நிச்சயம். He had a complete assurance about his prayer, தேவன் உண்டு என்றும் knowing that there is தன்னை God. நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் He will reward those who call upon him. ஒருவன் பூரண நிச்சயத்தோடு அதை நம்ப வேண்டும். A man will have to believe with full assurance. இவனுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். His prayer was such a prayer. அவன் சொல்றான், என்னுடைய வாக்கின்படி அன்றி. He said, except I by my word. 3 வருஷம் அவன் வார்த்தையை சொல்லாம அப்படியே நிறுத்தி வைத்தான். 3.5 years he stopped as per his word. இதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனிதனுடைய சக்தி. This is the power of man who stands before God. அதுதான் அவனுடைய தனித்துவம். That is his individuality. அவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன். He was such a powerful man. வானத்தை அடைப்பான், வானத்தை திறப்பான். He will shut heaven and he will open it. அதாவது அந்த சாவி அவன் கையில இருந்தது போல தேவன் அவனை அனுமதித்தார். As if he had the key, Lord allowed him to do like this. நீங்க அபிஷேகம் பெற்ற யாராவது அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. If anyone anointed here, if you are weeping, you will have to listen to this. நம்மில் அநேகர் இவ்வளவு அருமையான பைபிளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில தோற்று போகிறோம். We have precious Bible like this, but we are defeated in our lives. ஏனென்றால் நம்முடைய அறியாமை. Because we are ignorant. அபிஷேகம் பெற்று நம்ம எல்லாம் சாடுறோம், குதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய உன்னத பலனை அது நாம் வெளிப்படுத்துகிறது இல்ல. In anointing we jump and dance, but we don't use the excellent power of anointing. நீங்க கூட நான் ஒரு சொல்ற இந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. You might have heard this incident, you might have read about this incident ஒரு அம்மா too. கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்புனாங்க. One mother made her son to study well and sent to abroad. அவன் அங்க இருந்து அம்மாவுக்கு செக் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். He continued to send check every month to his mother. அவனால உடனே வர முடியல. He could not come immediately. அவங்க ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புனா. He sent his friend. நீ ஊருக்கு போறீங்களா, போய் இந்த கிராமத்துல பாரு எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒருத்தர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். Go to my place, go to my village and you can see my mother, then I will be peaceful. அங்க போனா When that friend visited, அம்மா பயங்கர வறுமையில இருந்தாங்க. that mother was in terrible poverty. அவன் போய் அந்த நண்பர் தேடி கண்டுபிடிச்சான். That friend found out that mother. அந்த அம்மா ரொம்ப துக்கப்பட்டாங்க. That mother was grieved very much. ஏம்மா இவ்வளவு வறுமையில இருக்கீங்கன்னு கேட்டா. He asked him, why are you mother, you are in such poverty? என்னப்பா நான் அவனை அனுப்புனதுல இருந்து இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். I sent him, after that I am suffering like this. ஒரு 10 காசு அவன் அனுப்பல. He is not sending even 10 இப்படி paise. பண்ணிட்டானே. He did like this. நான் அவனை நம்பிதானே இவ்வளவு செலவழிச்சு அனுப்புனேன். I trusted him, I spent a lot and sent him. அவன் சொன்னா, இல்லையே உங்க பையன் பணம் அனுப்புறாரு. No, your son is sending நான் money, mother. அனுப்பும்போது அவரும் உங்க பேர்ல போட்டு அனுப்புவாரு. When I send also, he will also send to you. அவன் ஒரு பேப்பரை மட்டும் தான் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அந்த பேப்பர்லாம் நான் பத்திரமா ஒட்டி வச்சிருக்கிறேன். He sent just a paper, I have kept it safe. அப்பதான் பார்த்தா அவ்வளவும் செக் எங்க அம்மா ஒரு பேப்பர்ல ஒட்டி ஒட்டி வச்சிருக்கு. All these papers, checks were pasted in a paper. இதே மாதிரி எல்லார் கையிலயும் 7 பைபிள்லாம் வச்சிருக்காங்க ஒரு சிலர்ல. Many have 7 Bibles too. இது ஒரு செக் புக். This is a check book. ஆனா இத நீங்க பாஸ் பண்ணனும். You will have to realize and pass it. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ யூஸ் பண்ணனும். You will have to exercise anointing which is in you. இல்லன்னா அந்த அபிஷேகத்தை வச்சதுல பிரயோஜனம் இல்ல. Or else there is no use of this anointing. அப்பன்னா அந்த பையனுக்கு புரிஞ்சது, ஓஹோ இந்த அம்மா படிப்பறிவு இல்ல. உடனே அவளத்தையும் வாங்கி கொண்டு போய் மாத்தி, அம்மா உங்க அம்மா பையன் வந்து அனுப்புனத பத்திரமா வச்சிருந்தீங்களா, அது வரைக்கும் அது புண்ணியம், கிழிச்சு குப்பையில போடாம அவன் மேல உள்ள கோவத்துல எரிஞ்சு விடாம என்னத்தையாவது பண்ணாம வச்சிருந்தீங்களா, அது வரைக்கும்
புண்ணியம் சொன்னான். That friend said, it is better you did not burn it, you have kept it very safe. அதுபோல Like that, எப்படியோ இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை இழக்காம வச்சிருக்கீங்களே அதுவரைக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன். thus far you have kept the Holy Spirit, you have not lost it. ஆவியானவர் உன்னை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப யோசிப்பார். ஏனென்றால் உன்னுடைய ஜீவியத்தை எப்படியாவது ரினியூ பண்றதுக்காக அவர் போராடிக்கிட்டே இருக்கிற தெய்வம். Spirit of God will always strive to renew your life. உனக்கு இருக்கிற சக்தியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். I am going to mention what kind of power you have. உன்னுடைய ஜெபத்துல உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். You should have assurance about your prayer. நீ ஜெபிச்சா பரலோகம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்ற வேண்டும். When you pray, Holy Spirit will have to respond and heaven will have to say yes and amen. உன்னுடைய ஜெபத்துக்கு மாற்றமே கிடையாது. There is no change in your prayer. ஏனென்றால் உனக்குள்ள இருந்து ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். Because Holy Spirit is in you, he will pray with much groaning inside you. அற்புதங்களை செய்யும் சக்தி உள்ளவன். He had a power to do wonders and miracles. ஒரு ஜெபம் பண்ணிட்டா அந்த வீட்ல இருக்கிற மாவோ எண்ணெயோ அது பாட்டுக்கு அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். If he prays oil or flour, it will come out, it will come out without any ceasing. ஒரு ஜெபம் பண்ணானா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே டைரக்டா வானத்துல இருந்து அக்னி இறங்கும். If he prays before every man seeing, fire will come from heaven. ஆனா அதே நேரத்துல ரொம்ப பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். But at the same time he had a great அந்த consecration. ட்ரெஸ்ல பிரதிஷ்டை இருந்தது. He had consecration in his dress. அவனுடைய இருப்பிடம் பிரதிஷ்டை இருந்தது. Where he dwelt, it had consecration. அவன் எங்கேயாவது போகணும்னா அவர் சொன்னாதான் போவான். Wherever he goes, only Lord said he will go. அந்த அளவு அபிஷேகத்தினுடைய ஒரு தொடர்பும் ஆவியானவருடைய ஒரு லீடிங்கும் அவனுக்கு இருந்தது. He had such an acquaintance with Holy Spirit, he had a leading of Holy Spirit too. அவனை கொண்டு கர்த்தர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். Through him Lord killed the prophets of Baal. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நீ அபிஷேகம் பெற்ற பொழுது உன் மூலமாய் பலத்த கிரியைகளை அவர் செய்தார். in your life through anointing, when Lord anointed you, he did great wonders. சரியான அபிஷேகம் கிடைத்தது. You got a good நல்ல anointing. தரிசனங்கள் கிடைத்தது. You had good visions. கர்த்தருடைய சத்தம் கேட்டது. You heard the voice of God. ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. Immediately you received answers to நீ your prayers. பிரதிஷ்டையிலே வளர்ந்து கொண்டே வந்தாய். You grew in consecration. அதிகமாய் தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தாய். You had close relationship with ஆண்டவர் God. மேல உள்ள அன்பு உனக்கு பெருகிக் கொண்டே வந்தது. Love concerning God, it grew. இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னோடு தேவனோடு நீயும் இணைந்து போன காலங்கள் உனக்கு நினைவிலே கொண்டு வரப்படட்டும். Likewise, let you remember the day when you were with God and God with you. ஆனால் மனித வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே ஸ்டைல்ல போறதில்ல. But human life will not go in the same style. ஏற்றத்தாழ்வுகள் வரும், நாம தான் அதை மேனேஜ் பண்ண வேண்டும். There will be ups and downs, we will have to manage that. எதிர்ப்புகள் வரும், Oppositions will come. போராட்டங்கள் வரும், Struggles will come. பிரச்சனைகள் வரும், Problems will come. சிலுவை வரும், Cross will come. நிந்தை அவமானங்கள் வரும். Reproaches will come. இதெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி, ஒவ்வொரு போர்ஷன் மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி இதெல்லாம். Before you reach heaven, these are every subject and every station you will have to pass through. இதுல நீ போய்தான் ஆகணும். You will have to pass through all இதுல these. ஜெயிச்சாதான் உனக்கு பூரணம் என்ற பெயர் உனக்கு கிடைக்கும். Only when you have victory over this, you will be perfect. இன்னைக்கு நம்முடையவர்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வேண்டாங்க சொல்றாங்க. Nowadays, our people say we don't need சிலுவை problems. இல்லாம சிங்காசனம் கிடையாது. Without cross, there is no throne. பாடுகள் இல்லாமல் மகிமை கிடையாது. Without sufferings, there is no glory. நிந்தைகள் இல்லாமல் பிரதிபலன் கிடையாது. Without reproaches, there is no reward. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You will have to understand this very clearly. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லிவிட்டு போனார். Jesus said there are tribulation for you in this world. தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். Those who are mindful to lead a godly life, they will suffer. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. It is God's will, we will have to pass through much tribulation and enter into kingdom of God. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த குமாரனுக்கும் இதே பாதையைத்தான் தேவன் பிதா வகுத்து வைத்திருந்தார். God the Father kept this way for his only begotten son, Lord Jesus also this path of இமை suffering. பொழுது நான் உம்மை கைவிட்டேன். For a moment I forsake you. அவர் தன்னுடைய முகத்தை அந்த இமை பொழுது மறைத்த பொழுதுதான் அவர் கதற ஆரம்பித்தார். For a moment when he hid his face, the Lord cried aloud. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு பேசுகிறார். Jesus said, take your cross and follow me. இதே போலதான் Like this, இந்த எலியாவுக்கு வாழ்க்கையிலே சம்பவித்தது. it happened in the life of Elijah too. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க. When you see the life of Jesus, தொடக்கம் ஒரு அதிசயம், the beginning was a one வளர்ச்சி miracle. ஒரு மகிமையானது, His growth was a glorious one. அற்புதங்கள் பலவிதங்கள் நடந்தது. He did many wonders and miracles. தொட்டால் சுகம், If he touched, they were பார்த்தால் healed. சுகம், When he saw, they were வார்த்தை healed. உபயோகித்தால் அற்புதம். When he used his word, they were wonders. அவ்வளவு வல்லமையான ஒரு தேவகுமாரன். Such a powerful son of God. ஆனால் பின்னாட்கள் என்ன நடந்தது? But in latter days what happened? எந்த எருசலேம் வீதிகளிலே அவர் பவனி வந்தாரோ, In which Jerusalem city he came as a procession. எந்த இடத்துல பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செய்தாரோ, Where he cast out demons and did wonders. அதே வீதியிலே அவர் சிலுவை சுமந்தார். In the same street he carried அதே cross. வீதியிலே அவர் அடிக்கப்பட்டார். In the same street he was beaten. அதே வீதிகளிலே In நொறுக்கப்பட்டார். the same street he was bruised. சிலுவையை சுமக்க முடியாமல் தடுமாறி விழுந்ததாக நாம் அறிகிறோம். We know very well he stumbled without able to carry cross. யாரும் யாராவது இவரை தொட்டா ஒரு காலத்துல சுகம் கிடைத்தது. ஆனா இப்ப கன்னத்துல அறையறாங்க,
தலையில குட்டுறாங்க, பல விதங்கள்ல செய்றாங்க. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. If somebody touched him in the previous days, they were healed, but now they are smiting at him. He was passing through various kind of tribulation. ஆனால் இவைகளின் மத்தியில் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். But God wanted him to learn obedience through these இவைகளின் sufferings. வழியாக பாடுகளின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்பினார். Father decided he will have to learn the perfection of sufferings. அந்த பாடுகள் அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்க முடியாது. If he cannot accept those sufferings, we will not be able to sit here. சிலுவை மரணம் ஒரு தோல்வி அல்ல. The cross, the death in the cross அவர் is not a சிலுவையிலே defeat. வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says he triumphed over in cross. இதை போன்ற பாதை எலியாவுக்கு வந்தது. Same path came to Elijah. அற்புதங்கள் நடந்தது, Wonders and miracles அதிசயங்கள் happened. நடந்தது. Miracles happened. அவனை பார்த்து ஜனங்கள் மிரண்டார்கள். People, they were tremble at him. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண் சொன்னாள், Suddenly a woman said it to him, நாளை இந்நேரத்துல நீ உயிரோட இருக்க மாட்டேன். tomorrow by this time you will be அது dead. வரைக்கும் பவர்ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தாள். Till the time he was powerful roaming இந்த around. வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பட்டுன்னு மரண பயம் வந்து விட்டது. Hearing that, he had a fear of death. ஒருவேளை நீங்க விசுவாசத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். You might have come here with faith. இப்போ கடந்த காலங்களிலே கர்த்தர் உங்களோடு இருந்து மகத்துவமான செயல்களை செய்திருக்கலாம். In the past days, Lord was with you and did magnificent things to ஆனா you. இங்க என்ன நடந்தது? But what happened here? அவனுக்கு அந்த வார்த்தையில ஒரு பயம் வந்து விட்டது. He had a fear about the word. நாளைக்கு என்ன நடக்கும்? What will happen நாளைக்கு என்ன tomorrow? நடக்கும்? What will happen இன்னைக்கு tomorrow? கூட பிசாசு அநேகரை இப்படித்தான் மிரட்டுறான். Even today, devil is tormenting people like நாளைக்கு this. உனக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொன்ன உடனே இன்னைக்கு அவன் விசுவாசத்தை விட்டுறான். Tomorrow this will happen to you. Immediately they will lose faith today. இவன் அந்த எசபேல் என்கிற ஒரு சக்திக்கு பயந்தான். He feared the power of Jezebel. நமக்கு ஏதாவது நடந்துருமோ? Something will happen to me. விரும்பத்தகாதது நடந்துருமோ? Something which I don't like, will it happen to me? உடனே இவன் எல்லாத்தையும் ஊழியம் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டான். He wound up all his ministry. எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. He shut everything. ஒரு பிரேயர் பண்றதே எசபேல் செத்து சுண்ணாம்பா இருப்பா. If he had a prayer, Jezebel might be burnt into ashes. ஒரு ஜெபம் பண்ணினானா அப்படி அக்கினி இறங்கி எசபேல சாம்பலா இருக்கும். If he had prayed, fire came down and could have burnt into ashes. இப்ப பிரேயர் மறந்துருச்சு. But he forgot praying. இப்ப அற்புதங்கள் மறந்துருச்சு. He forgot wonders and அபிஷேகம் miracles. மறந்துருச்சு. He forgot anointing. ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்தான். He forgot that Spirit of God was with him. இப்ப அவனுடைய தவிப்பு என்ன? Now what was his groaning? ஏதாவது நடந்துருமா? Will something happen to ஏதாவது me? நடந்துருமா? Will something ஒரு happen? டிப்ரஷன். He underwent depression. நீங்க வேணா பாருங்களேன். You can see. ஒரு காலத்துல சைக்காட்ரிஸ்ட்னா எல்லாரும் பயந்து போடுவாங்க. அந்த டாக்டரை பார்த்தாலே திரும்பி பாப்பான். Once they will look around psychiatrists, they will fear at him. ஏனடா அவங்களையே தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. Because they will misunderstand them. ஆனா இப்ப அதிகமான வேறு சைக்காட்ரிஸ்ட். ஏன்னா டிப்ரஷன் மன அழுத்தம் ஜாஸ்தியாகிறது. Because many are passing through depression, they visit psychiatrists. இன்னைக்கு அவங்களுக்கு தான் இன்னைக்கு அதிகமான பேஷண்ட் போயிட்டு இருக்காங்க. Many patients, they go to psychiatrists. ஏன் கிறிஸ்தவன் அங்க தான் போய் நிக்கறான் வரிசையில? Even Christian go and stand in a queue. ஏன்? Why? விசுவாசத்தை மறந்தபடியினால். Because he forgot faith. தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை இழந்தபடியினால். Because he lost the faith, God is with him. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை நீ மறந்தபடியினால். Because he forgot Spirit of God is in you. உனக்காக தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நீ மறந்தபடியினால். Because you forgot God is living for you. கடந்த காலங்களில் உன்னோடு இருந்தவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். One who was with you in the past days, he is with you right now. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். He is same yesterday, today and forever. அவர் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். We want to say that he still loves you today. யோவான் 13:1 படி John 13:1. ஆரம்பத்திலே உன்னில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல அந்த தெய்வத்தினுடைய அன்பு மாறாமல் முடிவு பரியந்தம் அவர் உன்மேல் அன்பு வைக்கக்கூடியவர். How he loved you in the beginning, he will continue to love you till very end. இப்பொழுது எலியா என்ன சொல்றான்? What Elijah says now, போதும் ஆண்டவரே, Lord, it is நான் enough. நல்லவன் அல்ல. I am not good. என்னை வேணா எடுத்துக்கங்க. Lord, take me. நான் ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும். It is enough that I did ministry. உமக்காக நான் செயல்பட்டதெல்லாம் போதும். It is enough that I served for you. பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வை எப்படி புரட்டி கீழே போட்டு விட்டது. You can see one word how it changed the lives of man. கடந்த கால வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உங்களில் எத்தனை பேர் தடுமாறி இருப்பீர்கள்? How many of you stumble hearing such a word in your lives? ஒரு சொந்தக்காரனுடைய வார்த்தை, A word from a relative, ஒரு உடன் ஊழியனுடைய வார்த்தை, a word from a co-worker, உடன் வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை, a word from your colleague, உன்னுடைய மனைவியினுடைய வார்த்தை, a word of your wife, இல்ல உன் புருஷனுடைய வார்த்தை, a word of your husband, இல்ல உன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய வார்த்தை, a word of your parents or your children, இல்ல உனக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறானே ஒரு அந்நிய வல்லமை, அந்த வார்த்தை உன் செவிகளிலே கேட்கிறதே அந்த வார்த்தை, a word from a strange power which talks from you. இந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனை பேர் தடுமாறி உங்களுடைய விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, தெய்வீகத்தை, ஊழியத்தை, மகிமையை, மேன்மையை, சிலுவையை எத்தனை பேர் விட்டு விட்டீர்கள்? Hearing these words, how many of you lost your glory and cross and excellence in your life? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். Today Lord wants to talk to you. நீ பைபிளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய். You have brought Bible with you. தேவனுடைய வார்த்தை கிடைக்குமா என்று வந்திருக்கிறாய். You have come here whether I will have the word of நீ God. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நபர்தான். You are anointed person. ஆனால் இன்றைக்கு சில வார்த்தைகள் நிமித்தம் நீ தடுமாறி உன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே, ஊழியத்தின் மேன்மையவே நீ மாற்றி விட்டாய். But you have stumbled because of certain words. You have changed the direction of your ministry. இன்றைக்கு ஒரு நடைபெணம் போல நீ இருந்து
கொண்டிருக்கிறாய். Today you are walking like a dead car. ஏன் இருக்கிறோம்? Why are we living? ஏன் இருக்கணும்? Why I should live? இப்படிப்பட்டதான கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறது. You have such a questions in you. இன்றைக்கு உங்களோடு தேவன் பேச விரும்புகிறார். Today Lord wants to speak to இங்கே you. நடந்த சம்பவம் என்ன? What incident this one? இவனோடு பேசி பேசி பார்த்தாலும் இவன் அப்படியே போய் சுருண்டு ஒரு ஓரத்துல படுத்துட்டான். Even after speaking he went and he lay down. அவனே வாயை திறந்து சொல்லிட்டான், நான் நல்லவன் இல்ல. He said opening I am not good. இப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்த பொழுது When he was in such a wretched situation, அவனை அழைத்த தேவன் மௌனமா இருக்கவில்லை. God who called him did not keep silent. இவன் புலம்புறான், He was lamenting. பிசாசு சிரிக்கிறான், Devil was laughing. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். Devil was joyous. வானத்தை எப்படி நீ அடைக்கிற பார்க்கலாம், How you are going to shut நீ heaven எப்படி now? மறுபடி அக்னி இறக்குற பார்க்கலாம். We can see how you will bring down fire. இதோட உன் ஊழியம் முடிஞ்சது, With this your உன் ministry is, விசுவாசம் முடிஞ்சது, your faith is gone. பரிசுத்தம் முடிஞ்சது, Your holiness is gone. தேவனுடைய சத்தம் இனிமே உனக்கு கிடைக்காது. You will not hear a voice of இனி God. உனக்கு தரிசனம் கிடைக்காது. No more visions. இன்னைக்கு உனக்கு வெளிப்படுத்தல் கிடைக்காது. You will not have revelations. முந்திய மாதிரி கர்த்தர் வந்து உன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துறாரு நினைக்காத. Don't think that Lord will bring you out. இப்போ பிரசங்கங்களை விட தேவ பிசாசின் சத்தம் தான் இன்னைக்கு அதிகமா நம்மோடு இடைபடுகிறது. More than the preachings and sermons we hear the words of devil. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? But what God did, அவனோடு பேச ஆரம்பித்தார். God started to speak with him. அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பினார். He sent an angel for him. அவனுக்காக தண்ணீரை கொடுத்தார். He gave water. அவனுக்காக இறைச்சி கொடுக்கிறார். A meat was given to him. அவனுக்கு தலலில் சுடப்பட்ட அடைய கொடுக்கிறார். A cake was given to him. எப்படியாயினும் அவன்கிட்ட போராடி அவனை திரும்ப ரினியூ பண்றதுக்காக தெய்வம் போராடுறாரு. God was struggling somehow to renew him. நீ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது, When you come to a meeting, ஒரு தீர்க்கதரிசனத்தின் மூலமாக, through a prophecy, ஒரு பாடலின் மூலமாக, through a song, அபிஷேகத்தில் நிறைவின் போது, in the filling of இல்ல anointing, தூதுகளின் மூலமாக, through இல்ல messages, ஒரு பரிசுத்தவான் மூலமாக, through a saint of God, ஏதாவது ஒரு ஆள் மூலமாக உன்னோடு அவர் போராடி இடைப்பட்டு உன்னை எப்படியாவது தூக்கி எடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்படுகிறார். with a great purpose he strives with you to lift you up. உங்களை எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? How many of you accept this? ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேர்னு பார்க்கலாம். இப்போ We can see how many of you accept this. நான் எலியாக்களை தேடுகிறேன். I am searching for Elijahs. உண்மையான எலியாக்களை கை வைத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். Lord wants to speak to you. ஆண்டவர் அவனிடத்துல பேசினார். Lord spoke to him. தூதன் மூலமாய் பேசினார். Through angel he spoke. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Journey you will have to make a long journey. நீ இன்னும் அற்புதங்களை எவ்வளவோ செய்ய வேண்டும். You will have to do much more நீ miracles. மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Again you will have to rise up for the Lord. இன்னும் உன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் இருக்கிறது. There are still ministry days. இன்னும் நீ பூரணத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். Still you will have to journey towards நீ perfection. அன்பில் பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to face perfection in love. விசுவாசத்தில் பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection in பாடுகளில் faith. பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection தேவ in சித்தத்தில் suffering. பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection in God's will. இன்னும் எத்தனையோ பூரணங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் நீ அடைய வேண்டும். You will have to attain so many perfections. அதனால தான் அவனிடத்தில் கர்த்தர் பேசினார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். That is why Lord spoke to him, you have a long journey yet. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, தேவன் அவனை விடல. I marvel at him, Lord did not leave him. ஒரு தாய் தகப்பன் கூட தன் பிள்ளை போய் தொலைன்னு விட்டுறான். Father and mother they leave when the children will go away. ஆனா தெய்வம் விடுகிறதே இல்ல. But God will never leave us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது பகுதியானவர். Because Holy Spirit is the third person in triunity. அது ஒரு மனிதனுக்குள்ள அவர் வந்துட்டா அவனுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். When he comes into a man in some other way he will work in him. நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க. You will speak in unknown tongues. ஆனா அந்த அந்நிய பாஷையின் மூலமாக கர்த்தர் உன்னோடு போராடி கொண்டே இருப்பார். But through unknown tongues the Lord will strive with you. அதனால தான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is mentioned those who speak in unknown tongues he speak it for his own edification. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? How many of you are anointed? ஒரு சில சபைகள்ல அபிஷேகமே இல்லன்றான். In some churches they say there is no anointing. நான் ஒரு இலங்கையில இருந்து வந்த ஒரு ஊழியரை சந்தித்தேன். I met a minister who came from Sri Lanka. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். He was an independent preacher. ஒரு சந்தர்ப்பத்துல அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. In one occasion I had to meet him. அப்ப நான் சொன்னேன், நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? I asked him whether you received the Holy Spirit. இல்ல. He said no. அப்படி ஊழியம் செய்ய கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. Then he said you should not do ministry. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. Acts 9th chapter it is mentioned. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமை விட்டு நீங்க புறப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. Till father's promises fulfilled don't leave from நீ Jerusalem. சீடனாக இருக்கலாம். You may be a ஆனா disciple. அபிஷேகம் இல்லாம எருசலேமை விட்டு புறப்பட்டு ஊழியம் செய்யாதன்னு சொல்லிட்டாரு. Without anything you should not depart from Jerusalem and do ministry. இல்ல, நான் என் சர்ச்சில இப்ப அபிஷேகம் இல்லன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். In my church I preach that there is no anointing. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். I asked him why did you say like this? அப்ப அவர் சொன்னாரு, But he said நானு ஜெபிச்சு பார்த்தேன். I prayed for this. பட் எனக்கு கிடைக்கல. I did not receive that. எனக்கு கிடைக்கல, எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, அதனால அது கிடையாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். Because I don't have experienced this, then I said it is not exist. நான் உடனே
சூடா சொன்னேன். Immediately I responded in. ஒரு நரி திராட்சை தோட்டத்துக்கு போனது. A fox went to a garden of திராட்சை vineyard. பழம் அங்க இருந்துச்சு. There was grapes. பட் இதுக்கு குதிச்சு எடுக்க முடியல. It could not jump and get it. குதிச்சு பாத்துச்சு கிடைக்கல. It tried it level best, could not get கடைசில it. இது சொல்லிச்சா இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போயிடுச்சா. Finally it said this is a sour fruit. அதுபோல நீ எட்டி பார்த்தா கிடைக்கல. அதனால நீ இல்லன்னு எப்படி சொல்லலாம்? அது அங்கதான் இருக்கு. Because you tried, you didn't get it, you cannot say this is not existing. அபிஷேகம் இல்லன்னு போதிக்க ஒருவருக்கு சக்தி கிடையாது. அப்படி சொன்னால் நீ வேத புரட்டன். If you are saying that there is no anointing, you are turning down the scriptures. அபிஷேகம் இருக்கு, அது நான் பெற்றிருக்கிறேன், அதுக்கு நான் சாட்சின்னு சொல்றவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கோடிக்கணக்கான பேர் இப்பொழுது அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Crores and crores they receive anointing now. ஒரு காலத்துல பெண்டிகாஸ்ல ஆவியில் நிறைஞ்ச இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க. இப்ப எல்லா சர்ச்சிலயும் ஆமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. Once when Pentecostals fill in spirit, they will ask why, but in all churches now. இன்னும் ஒரு சிலர் அபிஷேகம் இருக்கு, ஆனா இப்படித்தான் கத்தணும் இப்படித்தான் குதிக்கணும்னு இல்ல, சும்மா ஸ்டைல ஹைடெக்காவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Few more say there is still anointing, but there is no need to shout like this. We can have a high tech way of worship. பைபிள் என்ன சொல்லுது? What Bible says? பைபிள் அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? What Bible says about anointing? இந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. Every Christian will have to know right understanding about ஏசாயா anointing. 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Isaiah 28 chapter we read. 11ஆம் வசனத்துல பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்படையத்தக்கனை இளைப்பாறுதல். This is the rest and comfort. Lord will speak through stuttering lips. அபிஷேகம் வரும் பொழுது ஒருத்த அந்நிய பாஷை பேசுவாங்கிறது இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்த தீர்க்கதரிசனம். Prophet Isaiah prophesied 200 years before the birth of Jesus Christ that those who receive anointing they will speak in unknown tongues. இந்த அபிஷேகம் வரும் பொழுது When this anointing comes, நீ அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் கேட்கலாம். you can see that anointing, you can hear that anointing. அப்போஸ்தலர் 2:33 நாம் இதை பார்க்க முடியும். Acts 2:33 we read. காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். He poured out Holy Spirit which we can see and hear. நீ பிலீவரா? அப்ப உனக்கு அபிஷேகம் தேவை. If you are a believer you need anointing. அப்போஸ்தலர் 19:2ல பார்க்கும் பொழுது Acts 19:2 we see. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? When you believe did you receive Holy Spirit? அந்த சர்ச்சில பாஸ்டர் இருக்காரு, வொர்ஷிப் இருக்கு, கைத்தட்டு இருக்கு, பாட்டு இருக்கு, மெசேஜ் இருக்கு, அபிஷேகம் இல்ல. அவங்க சொன்னாங்க நாங்க கேள்வியே படலன்னு சொன்னாங்க. In the church there was a pastor, they were clapping, they were worshiping, but there was a pastor but they did not receive Holy Spirit. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானஸ்நானம் மாத்தி கொடுத்து கை வச்ச பொழுது அபிஷேகம் இறங்கினது. After that the right baptism was given, when they laid hands they were filled in anointing. ஒரு சில அபிஷேகம்னா ஒரு ஷேக் இருக்கும், பட் இப்படி எல்லாம் கத்தணும்னு அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. Once they say anointing that they can shake, but there is no need for trembling. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Acts 2nd chapter we see. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் அயல் மொழியில் பேசினார்கள். When Holy Spirit came upon them they spoke in foreign languages. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-45 வசனத்துல நான் பார்க்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கொர்நேலியுவின் வீட்டிலே ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். Acts 10:44-45 when Peter preached the Holy Spirit came down and they started speaking in unknown tongues. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக அவன் ஜெபித்த பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையினாலே பேசினார்கள். Acts 19:4 and 5 read when he prayed all they spoke in unknown tongues. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். When anointing comes a man has a privilege to talk to God. 1 கொரிந்தியர் 14 நான் பார்க்கும் பொழுது When we see in 1 Corinthians 14 அந்நிய பாஷை chapter, பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான். one who speaks in unknown tongues he speaks with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். He speaks mystery with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். One who speaks unknown tongues he speaks for his own edification. அபிஷேகம் இல்லாம நீ ஊழியத்தையே செய்யாதே என்றுதான் தேவனுடைய வார்த்தை கட்டளையிடுகிறது. The word of God commands that without anointing don't enter into ministry. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு அபிஷேகம் தேவை. If it is a child of God he needs anointing. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say? இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆவியின் பிறப்பு. Scriptures say this is being born of spirit. இன்னைக்கு ஆழமான சத்தியங்களை சில சபைகளில் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. Deeper truths are not accepted in certain அதுக்கு churches. காரணம் என்ன? What is the reason? சரியான அபிஷேகம் அங்கே இல்ல. They don't have a right anointing. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது John 16:12 we read. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், I want to say many more things ஆனால் to இப்பொழுது you, நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். but you will not be able to bear ஆனால் that. சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். But when spirit of truth comes he will take you to all truth. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? சரியான அபிஷேகம் இருந்தாதான் சத்தியத்தை தாங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். When you have a right anointing you will able to bear the truth and you will walk according to the truth. இந்த பிரசங்கம் உனக்கு ஒரு டிஃபரண்டா இருக்கும். This preaching may be different to ஆனா you. சரியான அபிஷேகம் இருந்தா இது கரெக்ட்னு உன்னுடைய ஆவி உள்ள ஒத்துக்கொள்ளும். If you have a right anointing your spirit will accept this is right. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. Where there is spirit of God there is liberty. வெள்ளம் போல சத்துரு வரலாம். Enemy can come like இந்த a flood. அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா கொடி ஏற்றும். If this anointing in you it will lift up the standard of உன்னால banner. முடியல. You are not able to do உன்னுடைய that. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாததை It is not possible by
your இந்த mind. அபிஷேகம் உனக்குள்ள இருந்து அது நடப்பிக்கும். This anointing being in you, it will do. ஒருவேளை உனக்கு பரிசுத்தமா வாழ சிந்தை இருக்கலாம். You may have a mind to lead a holy life. ரோமர் 7 அதிகாரத்திலே பவுல் சொன்னது போல, As in Romans 7, Saint Paul says, எனக்கு நல்லா ஜீவிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நன்மை என்னிடத்துல இல்ல. I desire to lead a good life, but nothing in goodness அதனால remain in என்னுடைய me. கன்ஃபஸ் எப்படி இருக்கிறது? How is my confession? நான் நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. யார் என்னை விடுதலையாக்க கூடும்? Who shall set me free? எனக்குள்ள ஒரு நன்மை இல்லாதனால நான் தீமை உள்ளவனாகவே மாறி இருக்கிறேன். Because there is no goodness dwelling in me, I am evil. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது, When a man repents, தான் இதுவரை செய்தது பாவம் இல்லாவிட்டால் தான் பாவி என்று உணர்ந்து கொள்கிறான். he understands that he had committed sin and he is a sinner. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, When he takes baptism, இந்த பாவத்துக்கு ஒரு மன்னிப்பையும் பாவம் போக கழுவப்படுகிற ஒரு அனுபவத்தையும் பெற்றுக் கொள்கிறார். he receives pardon for his sin and he was cleansed for his ஆனா sin. அபிஷேகம் பெறும் பொழுதுதான் But when he receives anointing, பாவம் இல்லாதவனாக பாவமற்றவனாக பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிறவனாக அவன் மாறுகிறான். he becomes a man without sin and he is able to conquer sin. அதனால தான் ரோமர் 8:2 அதே பவுல் பேசும் பொழுது, In Romans 8:2, Saint Paul யார் என்னை says, விடுதலையாக்குவார் என்று கேட்ட அதே மனிதன், same man was who shall deliver me? நிர்பந்தமான மனுஷன் என்று கதறின ஒரு மனிதன், A man who cried aloud saying, I am a wretched man. ரோமர் 7:24 கதறிவிட்டு ரோமர் 8:2 அவனே அதுக்கு பதில் சொல்லுகிறான். Romans 7:24, he cried, 8:2, he responds. கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. Law of spirit delivered me from the law of death and sin. அதனால பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறதனுடைய முக்கியமான நோக்கம் பாவத்தை ஜெயிக்கும்படியாக கட்டுப்படுத்தும்படியாக. Important reason anointing is given to overcome, to conquer sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. Anointing in the Old Testament is different from anointing in New பழைய Testament. ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்றவர்கள் பலத்த செயல்களை செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தங்கியிருந்தார். Anointed people in Old Testament, they did wonders and miracles. Those who received anointing in New Testament, they spoke in unknown tongues because God was with him. பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் நடந்தது, புதிய ஏற்பாட்டிலே வாழ்க்கை மாறினது. In Old Testament, wonders and miracles happened. In New Testament, life அந்த changed. அபிஷேகத்துக்கு இந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். A great difference between these two anointings. இப்ப எல்லாரும் நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறோம். We are all anointed, seated here. இந்த அபிஷேகத்துல உங்களை எந்த ஸ்தானத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? Why God has anointed you, for what purpose? ஒன்று உன்னுடைய அபிஷேகம் ராஜ அபிஷேகமாக இருக்கலாம். First thing, your anointing may be a royal anointing. இல்ல ராஜ அபிஷேகமாக இருக்கலாம். It should be a kingly anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் ஆசாரியனுடைய ஊழியனுடைய அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be a priestly anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசியின் அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be a prophetical anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் சுவிசேஷகனுடைய அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be an evangelist இல்லாவிட்டால் anointing. உன்னுடைய அபிஷேகம் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing will preserve us. நீங்கள் இதை குறித்து வேதத்திலே பார்க்க வேண்டுமானால், When you want to study about this in scriptures, 1 ராஜாக்கள் 1:34 பார்க்கும் பொழுது ராஜ அபிஷேகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். First Kings, first chapter 34, we can see the anointing. யாத்திராகமம் 30:30 பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய அபிஷேகத்தை பார்க்க முடியும். Exodus 30:30, we can see anointing of a priest. எசேக்கியேல் 28:14 பார்க்கும் பொழுது காப்பாற்றுகிறதுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க முடியும். Ezekiel 28:14, we can see those who preserve, they will have this anointing. 1 ராஜாக்கள் 19:16 பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பார்க்க முடியும். First Kings 19:16, we can see anointing of a prophet. லூக்கா 4:18 பார்க்கும் பொழுது சுவிசேஷங்களுடைய அபிஷேகத்தை பார்க்கலாம். Luke 4:8, we can see an anointing of an evangelist. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை தலையில ஊத்துனா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். In Old Testament, an oil is poured, you are anointed. அந்த அபிஷேகம் அந்த தைலத்தை ஊத்துன உடனே When the ointment is poured upon, ஒருவேளை எண்ணெய் ஊத்தலாம், oil may be poured, இல்ல புது எண்ணெயை ஊத்தலாம், or a new oil can be இல்ல poured, தைலத்தை ஊத்தலாம், or ointment can be இந்த poured. மூணுமே இல்லன்னு சொன்னா ஒரு சால்வையை தூக்கி ஒரு தீர்க்கதரிசி போட்டான்னா அது அபிஷேகம். Instead of all these three, a mantle is thrown, then he is anointing. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in New Testament, it is not so. கர்த்தர் தேவன் தன்னுடைய நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Nazareth Jesus Christ with the power and anointing Holy Spirit. இதுதான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். This is the New Testament anointing. அப்போஸ்தலர் 10:38 நாம் இதை பார்க்க இயலும். Acts 10:38, we can read this. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Nazareth Jesus Christ with the power and Holy Spirit. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட அந்நிய பாஷை பேசினதை நீங்க பைபிள்ல பார்க்கலாம். We can see Jesus also spoke in unknown tongues. அவர் பேசின பாஷை அவங்களுக்கு ஒருத்தருக்கும் புரியல, சிலுவையில பேசினதும் புரியவில்லை. Even what he spoke on the cross, they could not understand. ஒரு பெண் மரித்து விட்டாள். A woman died. எல்லாரும் போய் ஜெபிக்க போனாங்க. Many went and இயேசு prayed. அந்த இடத்துல ஒரு அந்நிய பாஷை பேசினார். Jesus spoke an unknown tongue in that place. தலித்தா கூமி. Talitha Humi. ஒருத்தனுக்கு ஒண்ணும் புரியல, அப்படியே முழிச்சான். ஆனா அந்த பிள்ளைக்கு கேட்டு அது எழும்பிடுச்சு. No one could understand, but little damsel she சிறு rose up. பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம்.
little damsel rise up. ஒரு காது கேட்காதவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. They brought a deaf man before him. திறக்கப்படுவாயாக என்று சொல்லல அவரு. Lord did not say எப்பதா. Lord said Ephatha. திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். Meaning is to be open. சிலுவையில தொங்குகிறார். He was hanging on the cross. ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு கத்துனாரு. He cried aloud, Eli Eli lama sabachthani. எல்லாரும் சொன்னா அப்ப எலியாவை கூப்பிடுறாரு போல இருக்கு. All said there he is calling Elijah. ஏன்னா அவனுக்கு அந்த பாஷை புரியல. Because he did not understand the என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவன் தேவ பாஷையில அந்நிய பாஷையில பேசினார். In unknown tongue he said, my God, why have you forsaken me? உனக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷை ஒரு விலையேறப்பட்ட ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அழியாத ஜீவனின் வல்லமை. What you have unknown tongues, it is the spirit of God which is immortal. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க ரினியூ பண்ணிட்டு தான் நீங்க வெளியே போகணும். Today you will have to return after renewing your anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்ப அவனை பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லி கொண்டு வந்தா, இப்பொழுது அவன் ஓரேப் என்கிற இடத்துக்கு வந்தான். When it is said that a long journey he will have to make, he came to Mount Horeb. 1 ராஜாக்கள் 19:8-9 ஒரு விசை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். And he arose and did eat and drink, and went in the strength of that meat 40 days and 40 nights unto Horeb, the mount of God. And he came thither unto a cave, and lodged there. And behold, the word of the Lord came to him, and he said unto him, What dost thou here, Elijah? ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் அவன் நடந்து வந்தானா. He came up to Horeb, that mount. அது ஆண்டவர் பார்த்தாரு, சந்தோஷப்பட்டார். Lord was happy seeing that. இந்த ஓரேப் என்றால் என்ன? What is this Horeb? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We will have to understand this. இந்த ஓரேப்புக்கு வந்துட்ட பிறகு After coming to Horeb, அடுத்து அங்க பக்கத்துல அப்படியே தேடி பார்த்தான். after that he looked here and அங்க there. ஒரு கெபி இருந்துச்சு. There was a cave. நேரா அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான். He went inside that cave. அப்பதான் ஆண்டவர் வந்து சொன்னாரு, எலியாவே, இந்த கெபிக்குள்ள உனக்கு என்ன காரியம்? Lord came, behold, what are you doing inside this cave? இன்னைக்கு கெபியை விட்டு நீ வெளியே வரணும், அதான் சப்ஜெக்ட். Today subject is you will have to come out of cave. ஓரேபை விட்டு வெளியே வரக்கூடாது. It is not you should come out of Horeb. இப்போ ஓரேப் என்பது என்ன? What is Horeb? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, Exodus 3rd chapter 1st and 2nd verse. அது ஒரு தேவ பர்வதம். It is a mountain of God. மோசேயினுடைய தரிசனம் பெற்ற ஒரு இடம். Where Moses saw his vision. ஒரு அருமையான அழைப்பு பெற்ற இடம். Where he received a great call. தேவன் ஒரு மனிதனை சந்தித்த ஒரு இடம். This is the place where God met a man. வாழ்க்கையே அப்படி திசை திருப்பப்பட்ட ஒரு இடம். Her life of a man completely தேவ changed. ஜனத்தினுடைய விடுதலை பயணத்தின் துவக்கம் இந்த முள்செடியில் தான் தொடங்கினது. This started in the bush where the people of God they were அப்படி delivered. முள்செடி பற்றி எரியுது. That whole bush was burning. ஆனா ஒண்ணுமே ஆகல. But nothing happened. அப்படி அவிந்து போகாம நிக்குது. It was not நான் consumed. கிட்ட போய் பார்ப்பேன்னு சொன்னா அப்பதான் தெய்வம் அவன்கிட்ட பேசினார். When he wanted to go near, Lord spoke to him. ஓரேப் என்பது தேவ தரிசனம் உள்ள இடம், தேவனுடைய அழைப்பை பெற்ற இடம், தேவன் உன்னோடு பேசின இடம், தேவன் உனக்கு மகிமையாய் காட்சியளித்த இடம், தேவன் உன்னோடு இடைப்பட்ட இடம். Horeb is a place where God met a man and when he spoke to through vision. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 4th chapter 15th verse. இந்த இடத்துல வந்த பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேச ஆரம்பித்தார். In this place, Lord started to speak to his உன்னுடைய people. ஆத்துமாவோடு, To your soul. உன்னுடைய வாழ்க்கைக்காக, To your life. உன்னுடைய குடும்பத்துக்காக, To your family. உன் பிள்ளைகளுக்காக, For your children. உன் தொழிலுக்காக, For your business. உன் பரிசுத்தத்திற்காக, For your உன் holiness. விசுவாசத்திற்காக, For your faith. உன் தெய்வீகத்திற்காக, For your godliness. தேவன் உன்னோடு பேசுகிற இடம் தான் ஓரேப். Where God speaks, it is Horeb. யாத்திராகமம் 17:6 பார்க்கும் பொழுது, Exodus 17:6. தேவன் நின்று அந்த இடத்துல ஜனத்தின் தாகத்தை தீர்த்தார். God stood in that place and quenched the thirst of his இதுதான் people. ஓரேபினுடைய இன்னொரு அனுபவம். But this is another experience of Horeb. எவ்வளவு தாகத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்த பொழுது, Lakhs and lakhs they came with thirst. தன்னுடைய ஜனத்தினுடைய பொறுப்பாளியாகிய அந்த தெய்வம் God who took responsibility of these people. அந்த ஜனத்துக்கு அந்த இடத்துல நின்னு அவங்களுடைய தாகத்தை தீர்த்தார். He stood in that place and quenched the thirst of his people. யாத்திராகமம் 33:6 பார்க்கும் பொழுது, Exodus 33:6 we see. இந்த இடத்துல தான் ஜனங்கள் துக்கப்பட்டு நகையை கலட்டி தூக்கி எறிந்த ஒரு இடம். In this place people grieved and threw their ornaments. வாழ்க்கையிலே சாயல் மாற்றப்பட்ட ஒரு இடம். Where their image changed. எகிப்தின் சாயல் முற்றிலும் போன ஒரு இடம். Where the image of Egypt completely தேவ gone. சாயலை தரித்துக் கொண்ட ஒரு இடம். They put on the image of God in that எல்லா place. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தூக்கி வெளியே எறிஞ்ச ஒரு டைம். This is the place where they threw all extra fittings. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 18 chapter 16th verse. இந்த இடம் சபை கூடும் ஒரு இடம். This place where the meeting of church. சபை கூடுதல ஒரு மனுஷன் விட்டுட்டானாலே அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்து If விடுகிறது. a man leaves a gathering of assembly, the backsliding சபை comes. கூடுதல் என்பது ஒரு மனிதன் மேல் விழுந்த ஒரு கடமை. Gathering in assembly, it is a responsibility of a man. அடுத்ததாக உபாகமம் 5:2 பார்க்கும் பொழுது, When we see Deuteronomy 5:2. இந்த இடத்துல தேவன்
தன்னுடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். Here Lord makes a covenant with his people. இப்படி ஒரு மேன்மையான அனுபவம் உள்ள இடம் தான் ஓரேப். Such a great excellent place is 40 நாள் ஓடி 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 நடந்து வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து விட்டான். 40 days day and night he ran and he came to this அருமையான forest. சகோதரனே சகோதரியே, Dear brother and உன்னை sister, அழைத்த தேவன் இந்த இடத்துல உன்னை கொண்டு வரதான் இவ்வளவு முயற்சி எடுத்தார். God who called you took such effort brought to bring you here. அது தேவன் உன்னை சந்தித்த ஒரு வாழ்க்கை. This is the place Lord met you. தேவன் உன்னோடு பேசுகிற வாழ்க்கை. This is the life where Lord will speak தேவன் to உன் you. தாகத்தை தீர்க்கிற வாழ்க்கை. Life Lord will quench your உன்னுடைய thirst. வாழ்க்கையில தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகி உன்னுடைய சாயலை மாற்றின ஒரு வாழ்க்கை. The life with your godly sorrow change your life. பரிசுத்தவான்களோடு நீ சபை கூடி ஆராதித்த ஒரு வாழ்க்கை. A life which you worship with saints of தேவன் God. உன்னோடும் நீ தேவனோடும் பண்ணின உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம். It is a covenant you make with God and God makes with இதுல you. தேவன் உனக்குள் சந்தோஷமாய் இருந்த பொழுது When Lord was glad as in this, இந்த இடத்துல தான் ஒரு தவறு நடந்தது. in this place a mistake happened. திடீர்னு போய் பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படி இருந்தா அங்க ஒரு குகை தெரிஞ்சது, நேரம் உள்ள போய் விழுந்துட்டான். In a short while he entered into a cave and lodged himself there. அந்த குகைக்குள்ள போன உடனே தேவன் வந்து விட்டார். When he entered into the cave, Lord came. நேர கர்த்தர் வந்து சொன்னாரு, உனக்கு எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? Lord said, Elijah, what are you doing வா here? வெளியே வா. You come out. நீ எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டியவன். You will have to come and stand before me. 1 ராஜாக்கள் 17:1 தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சேலஞ்ச் பண்ண ஆளு இப்ப நீ ஏன் முன்னால நிக்காம கெபிக்குள்ள ஏன் போய் தங்குகிறாய்? 1 Kings 17:1 you said, I stand before the Lord and challenge, why are you lodging in cave? வெளியே வா. You come out. உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன வேலை? What work you have in this cave? கெபிக்குள்ள உனக்கு என்ன ஊழியம்? What ministry you have in this கெபிக்குள்ள cave? உன்னுடைய வாழ்க்கை ஏன் போனது? Why your life entered into cave? எலியாவே நீ வெளியே வா. Elijah, come out. இவன் எங்க வெளியே வர்றான்? He is not coming. இவன் அங்க உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிச்சான். Sitting there he stopped. நான் ஒருத்தன் தாங்க தப்பி இருக்கிறேன், என்னை விட்டுருங்க. It is why I am escaped and leave me. வேற யாராவது பாருங்க. You can see any other. நான் ஒன்னும் பெரிய பக்தி, நான் அப்படிலாம் பக்தி வைராக்கியம் இருந்தேன், நான் இப்ப ஒண்ணுமே இல்ல, என்னை விட்டுருங்க. I had a great zeal but not now. ஆனா தேவன் விட மாட்டாரு. But God will not leave. பாஸ்டர் பிரபாகர் சொல்லுவாரு, Pastor Prabhakar used to say, நான் ஆண்டவர் கையை பிடிச்சா இல்ல நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சா எப்பவுமே விட்டுட்டு ஓடி இருப்போம். அவர் பிடிச்சிட்டாரியா, அதனால தான் விடவே மாட்டேங்கிறாரு. if we hold the hands of God we might have left him, but he had hold our hands, that's why we are not leaving. அபிஷேகத்தை உனக்குள்ள ஊத்திட்டு நீ கெபிக்குள்ள போனானே எங்க போனாலும் இந்த வார்த்தை உன் பின்னாலேயே வரும். He had poured out anointing in you wherever you go, whether you go to cave. தேவனுடைய வார்த்தை உன் செவிகளிலே துணித்துக் கொண்டே இருக்கும். எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? Word of God will linger at your ears. Elijah, what work you have? வெளியே வா. You come out. மறுபடியும் எனக்கு முன்பாக வந்து நில். Again come and stand before me. முக்காடு போட்டு வெளியே வந்தானோ. He covered his face and came. 1 ராஜாக்கள் 19:13. 1 Kings 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் ஆண்டவர் கேக்குறாரு, திரும்பவும் கேக்குறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? Lord again asked, what work you have here? ஏன் இந்த வார்த்தை வருகிறது? Why these words came? ஆதியாகமம் 19 அதிகாரம் 30 வசனத்துல இந்த கெபில தான் லோத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனது. Genesis 19:30 in the cave only the children of Noah, the Lot, the சபிக்கப்பட்ட சந்ததி உருவாக்கப்பட்ட இடம் இதுதான். cursed generation came out of this cave. அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா ஓட மாட்டேன், அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லி எதிர் பிரசங்கம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை சோவாருக்குள்ளே போய் அழித்து போட்டதான அந்த லோத்து இந்த கெபிக்குள்ளதான் தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழக்க வைத்தான். When God asked him to run to mountain, but this Lot went into Zoar, entered into a cave and brought forth a cursed generation. 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 10:9 verse we see. இந்த கெபிக்குள்ள போனீனா நீ சிங்கத்து வாய்க்குள்ள போன மாதிரி அர்த்தம். When you go into this cave, you will go into the mouth of a அந்த lion. கெபிக்குள்ள தான் சிங்கம் வெயிட்டிங்ல இருக்கு, நீ நேரா போய் சிங்கத்து வாயில போய் விழுகுற. A lion is waiting in that cave, you are going into the mouth of lion. யோசுவா 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 பார்க்கும் பொழுது Joshua 10 chapter 16, 17, 18 verse. இந்த பயம் உள்ளவங்க எல்லாம் அங்கதான் போய் ஒளிய ஆரம்பிச்சாங்க. Those who fear and tremble, they go and hid themselves. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel 6 chapter 24th verse. அவனை குற்றஞ்சாட்டின எல்லாரையும் இந்த கெபிக்குள்ள தான் தூக்கி போட்டு அவங்க அந்த சிங்கத்தை இரையாக மாறினார்கள். Who were accused of Daniel, they were thrown into this cave and they நீங்க were. யோசிச்சு பாருங்க, You can imagine. நீ வந்தது எதற்காக? For what purpose you came? இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? Now where are you? இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு வந்த அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஓரேபுக்கு வந்தது சந்தோஷம். ஆனா ஓரேபுக்கு வந்த பின்பு இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? நீ கெபிக்குள் அநேகர் இருக்கிறீர்கள். Beloved people of God, it is good that you have come to the third day of meeting. It is good that you have come to Horeb. உனக்கு கெபி வாழ்க்கை உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல.
Living in cave, it is not your Christian life. நீ உனக்கு அங்க என்ன வேலை? What work you have here? நீ வெளியே வா. You come out. நீ வெளியே வா. You come out. ஆண்டவர் அந்த இடத்துல தைரியமாய் பேசினார், உறுதியாய் பேசினார். Lord with much assurance spoke to him. எசேக்கியேல் 33:27 பார்க்கும் பொழுது Ezekiel 33rd chapter 27th verse. இந்த கெபிக்குள்ள கொள்ளை நோய் இருந்ததாக சொல்லுகிறார். It is mentioned plague was inside this இன்னைக்கு cave. சிங்கத்தின் வாயிலே போய் நீ விழுந்துற. You fall into the mouth of lion. மாம்சத்தின் இச்சையில போய் சிக்கி விடுகிற. You enter into the lust of flesh. குற்றம் சாட்டுகிற ஆவி உனக்குள்ள வந்து விட்டது. You have the spirit of accusing. இப்போ கொள்ளை நோயில பயங்கரமான உனக்கு எதெல்லாம் கர்த்தர் சுகமாக்குனாரோ இப்ப அந்த வியாதி எல்லாம் மறுபடியும் உன் மேல வந்து உட்கார்ந்துருச்சு. Whatever Lord had already healed, those sickness came against. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a wretched situation. ஆனபடியால் தான் கர்த்தர் இந்த கூட்டங்கள் வாயிலாக எலியாவே என் மகனே நீ வெளியே வா, எனக்கு முன்னால திரும்பி வா, அற்புதம் செய்கிற வாழ்க்கைக்கு நீ திரும்பி வா. That is why through these meetings Lord is calling you, son Elijah, come and stand before me. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் கெபிக்குள்ள இருந்து வாழ்ந்து வாழ்க்கையை அழிப்பது தேவன் சித்தம் அல்ல. It is not the will of God you and your children to be in the cave and to destroy your life. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ குற்றம் சாட்டுகிற பிசாசின் ஊழியத்தை செய்யக்கூடியவனாய் இருப்பது அர்த்தம் அல்ல. Having come to this way, don't have the ministry of Satan accusing others. தேவன் சுகமாக்கின அந்த வியாதிகள் எல்லாம் திரும்பி உனக்குள் வருவது தேவ சித்தம் அல்ல. It is not the will of God. What all God healed, it should not come again. இன்றைக்கு நீ திரும்பு. Today come out. சத்துருவின் வாயிலே இருக்கிற உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Lord wants to bring you out of the mouth of enemy. அன்றைக்கு தாவீதினுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிங்கம் பிடித்து விட்டது. One day the lamb of David was caught hold by அவன் lion. ஓடி போய் இழுத்தான். He went and plucked it out. அதுபோல இன்றைக்கு உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். Like that God is calling you to come out of lion. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே வெளியே வந்துட்டான். Hearing that he came out. வெளியே வா. Come out. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீ வியாதியில் இருந்தும் பயத்தில் இருந்தும் குற்றம் சாட்டுகிற ஆவியில் இருந்தும் சிங்கத்தின் வாயில் இருந்தும் மாம்ச இச்சைகளில் இருந்து நீ வெளியே வர வேண்டும். Today before the end of this meeting you will have to come out of the lust of flesh, from the mouth of enemy and sickness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the